நிற்க வேண்டிய விஷயமே கிடையாது. பதட்டப்பட அவசியமே கிடையாது. வந்துருச்சா டாக்டர் முதல்ல செக் பண்ணிடுங்க. இது அம்மா தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, நல்லா ரொம்ப வயசாக முதியோர்கள் இருக்காங்களா அவங்கள போய் கேளுங்க. அதுக்குன்னு இருக்காங்க. ஒரு ஊரில் பொண்ணு இல்லாத வீடு இருக்கலாம், ஆயா இல்லாத வீடே கிடையாது. ஸோ எல்லா வீட்டில் இருப்பாங்க. அவங்கள போய் காட்டி கேளுங்க. இது அவங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வீட்டை வந்து சுத்தபத்தமாக தொடச்சிட்டு கீழே வெள்ளை கலரில் இந்த ஹஸ்பண்டை யூஸ் பண்ண பெட்ஷீட்டு துணி இதெல்லாம் போடாமல் புது வேஷ்டி பட்டுலாம் படாமல் எரியாத மாதிரி காட்டன் மாதிரி நல்லா ஒரு புது வேஷ்டியில் புது புடவை காட்டன் புடவை மாதிரி நல்லா போட்டு அழகாக அதில் படுக்க வைங்க. அப்போல தூவி விட்டுட்டு அந்த குழந்தையோ பெரியவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயன்படுத்தியாக பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இளநீ கொடுங்க. அப்பயே குளுமை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ன்றது டோட்டல் அவாய்டு. இந்த மீன் வறுக்கிறது, கடுகு தாளிக்கிறது, கடுகு முக்கியமாக தாளிக்கவே கூடாது. ரசம் செய்யவே கூடாது, ஞாபகம் வச்சுங்க. அப்படி அம்மா போட்டுருச்சுன்னா ரசம் தாளிக்காதீங்க. கடுகு வெடிக்கக்கூடாது. கடுகு வெடிக்க வீட்டில் அந்த குழந்தைய அந்த பட்டு பட்டுன்னு உடம்பு எரியும். வேணால் இதை அவஸ்தைப்பட்டவங்க சொல்லுது அருமை தெரியும்.